உலகத்தில் நான் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இறைவனின் மொத்த அருளும் பொங்கி திகழும் காலம் ரமதான். அல்லாஹ் ஆக்க செய்வானாக, அருள்பாலிப்பானாக, மிகச்சரியாக பயன்படுத்த செய்வானாக. சஹருக்கு எழுந்திருக்கிறது உறுதியாக போச்சு. 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம், 3:30 எழுந்திரிச்சிருவோம், 4:15 எழுந்திரிச்சிருவோம், உறுதியாக போச்சு. எழுந்திருச்சு அந்த இரவு ரொம்ப விசேஷமான இரவு. ராத்திரியில் கேட்குற துவா ஒப்புக்கொள்ளப்படும், சஹருடைய நேரத்தின் துவா ஒப்புக்கொள்ளப்படும். அந்த சஹரில் அதிகமாக இஸ்திக்பார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சஹரில் 113 தடவை ஓதிடணும். எப்போ ஓதணும்? சஹரில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 113 தடவை ஓதிடணும். ஸலவாத் ஓதுங்க. சஹர் நேரத்தில் எழுந்திருப்பதால் தஹஜ்ஜத்தை விட்டுறாதீங்க. எழுந்திருச்ச உடனே உதவு செய்து தஹஜ்ஜத் 4 ரக்காத் தொழுது முடிங்க. 8 ரக்காத் வழக்கமாக 8 ரக்காத் தொழுதுருங்க. ஏன்னா ரமலானில் வாய்ப்பெல்லாம் கிடைச்சி தஹஜ்ஜத்தை விடுறதா? எழுந்திருக்கிறீங்க, இரவு தொழுகை அதுதான். தராவிக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ தராவிகளை எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு 10 பேர் தொழுகிறமா இருக்கு. பள்ளிவாசல ஹப்ஸா போட்டிருக்கிறது எல்லாம் தொழுதானே. ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதுங்கள், பிறர் ஓதச் சொல்லி கேளுங்கள். இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு ரசூல் ஓதுங்கள் நான் கேட்கிறேன் என்கிறார்கள். ரமலான்ல 30 ஜுஸ்வையும் கேட்கிற ஒரு வாய்ப்பு அல்லவா ஆபிசாக் பிலாலின் தொழுதால்? தராவீஹ் மிஸ் பண்ணாதீர்கள். 20 ரக்காத் எத்தனை கோடி நன்மை உங்களால் சொல்ல முடியாது. ரமலானை தவிர எப்போது 20 ரக்காத் தராவீஹ் தொழ முடியுமா? ரமலானில் ஒரு 10 பேர் மட்டும். லைலத்துல் கத்ர் பள்ளி ஃபுல்லாகுது. மற்ற நாட்கள்லாம் 2 சப்பு 1 சப்பு இல்லை. பள்ளிவாசல் அத்தனை பேர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எப்படியும் தராவீஹ் தொழுகை விட்டுறாதீங்க. அது பெரிய கிஃப்ட், அல்லாஹ் கொடுத்த வரம். குர்ஆன் ஹாஃபிஸா ஓதுவாங்க, தக்பீர் கட்டி நின்று கேளுங்கள். கேட்டால் ஓதுனவருக்கு உள்ள கூலி கேட்டவருக்கும் உண்டு.